السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. وقال الله تعالى أيضا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. قال: كم لبثتم في الأرض عدد سنين؟ قالوا لبثنا يوما أو بعض يوم فاسأل العاقلين. قال: إن لبثتم إلا قليلا لو أنكم كنتم تعلمون. அளவற்ற அருளாகும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இஷா தொழுகையை தொடர்ந்து இந்த குர்ஆன் வகுப்பிலே இன்றைய தினம் 23வது அத்தியாயமான சூரா மூமின் என்ற அத்தியாயத்தினுடைய 112வது 13, 14, 15 ஆகிய வசனங்களுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல மறுமை நாளில் மனிதனுடைய அந்த நிலை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். பொதுவாக திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் மறுமையை பற்றி பேசக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல மறுமையை பற்றியான அந்த சிந்தனை ஆழமாக ஏற்பட வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல ஒவ்வொரு மூமினும் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்க வேண்டிய சில தகவல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் எழுப்பிய பிறகு மனிதனிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வியை எழுப்புகிறான். கம் லபிஸ்தும் ஃபில் அர்த் அதத சினீன, ஆண்டுகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த பூமியில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? மனிதனிடத்தில் கேட்பான். அப்ப இந்த பூமியில் மனிதன் வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம வழங்கி வைத்திருக்கிறோம். அதிகமான மக்களுடைய வாழ்க்கை ஒரு 50, 60, 70. சிலருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கலாம். சிலருக்கு அல்லாஹ் வாழ்க்கையை போனஸாக கொடுத்து 100க்கு மேல வாழக்கூடியவரும் இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்துல 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் வாழக்கூடிய இந்த மனிதன் நம்முடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட காலம் தானே. 60 வருஷங்கிறது சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லை. 60 வருஷத்துடைய இரவு பகல் ஒவ்வொரு மணி நிமிடங்கள் என்றெல்லாம் நம்ம கணக்கிட்டோம் சொன்னா அது மிக பிரம்மாண்டமான ஒரு நேரம் தான். ஆனா இப்படி வாழ்ந்த இந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில் எழுப்பி நிப்பாட்டப்பட்ட பிறகு எவ்வளவு காலம் போய் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க, ஆண்டு கணக்குல சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது அந்த மனிதர்கள் நாம் எல்லாம் சொல்லுவோமா, காலு லபிஸ்னாயும் ஒரு நாள் வாழ்ந்திருப்போமா உலகத்துல, அவுபால யோகி அல்லது ஒரு நாள்ல பகுதி நேரம் வாழ்ந்திருப்போமா என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த பூமியில நாம் வாழ்ந்த 60 ஆண்டு காலம், நாம் வாழ்ந்த 70 ஆண்டு காலம் அல்லது 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம், இப்படி நாம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தாலும் கூட மறுமையில் இறைவன் முன்னால் நிப்பாட்டக்கூடிய இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்? ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல பகுதி நேரம். இன்னும் சில அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவ அஷியத்தை அவ்வளவாக ஒரு முற்பகல் நேரத்துல வாழ்ந்திருப்போம், அவ்வளவுதான், ரொம்பலாம் வாழல. இதை எப்போ உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா பொதுவா நமக்கு புரியுற மாதிரி சொல்வதா இருந்தா வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது நமக்கு இன்னைக்கு பெரிய தூரமான ஒரு வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா மக்களும் ஒரு குடும்பத்துல எப்படியாவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறார். 2 மாசம் லீவுல வராங்க, 3 மாசம் லீவுல வராங்க. வந்து பார்க்கும் பொழுது சந்தோஷத்துல கேட்போம், அப்பல எவ்வளவு நாள் லீவு? 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் லீவு. அடுத்து அவர் போகும்பொழுது பார்த்தோம்னு சொன்னா லீவுலாம் முடிஞ்சிருச்சு போற அப்படின்னா, இது இப்பதானே வந்த, அந்த 1 மாதம் எப்படி ஆயிடுச்சு, இப்பதானே வந்த அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். வீட்டம்மாக்கெல்லாம் எப்படி வருத்தமா இருக்கு, இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள போற மாதிரி இருக்க. அப்ப இந்த அளவுக்கு காலங்கள் என்பது விரைந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாள்ல ஒரு நாள் என்பது 50 அல்ஃப சனத்தின் பிம்மா தாவூத், 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள். அப்ப 50,000 ஆண்டுகளுக்கு நிகராக ஒரு நாள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அற்பத்திலும் அற்பமான சில நேரங்கள் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் பதில சொல்றான். இந்த உலகத்துல மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை சொல்லும் பொழுது, கால இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகவே தவிர இந்த உலகத்துல வாழல, கொஞ்சம் தான் வாழ்ந்தீங்க, ரொம்ப நாள்லாம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கல, கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லவ் அன்னக்கும் குன்தும் தஅலமூன், நீங்க இதை அறிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். எப்போ நமக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், கேட்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் தந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நாளை மறுமை நாள்ல நாம் எழுப்பி நிப்பாட்டப்பட்ட பிறகு நீங்கள் அறிந்திருக்க கூடாதா? ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கைக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு நொடி பொழுது போன இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கை எத்தனை தயாரிப்புகள், நாளைக்கு என்ன, அடுத்த நாளைக்கு என்ன, ஒரு வருஷத்துக்கு என்ன தயாரிப்பு, சேமிப்புகள் என்ன, இப்படின்னு மனிதனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை சுற்றியே மனிதனுடைய கவனம், முழு கவனம் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்துல ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தாலும் கூட மறுமையில் அவனை எழுப்பி நிப்பாட்டி கேட்கக்கூடிய இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் மனிதனுடைய பதிலாக இருக்கும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் தான் நாம் அதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அப்ப இதனுடைய வேல்யூ நம்ம புரிந்து கொள்ளணும். மறுமை என்ற வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். மறுமை உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் என்பது வீணானது, விளையாட்டானது. இறைவனை அஞ்சக்கூடியவருக்கு மறுமையே நிரந்தரமானது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த மறுமைக்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன், உங்களை நாம் வீணா படைச்சிட்டோம்னு நினைக்கிறீங்களா? எப்படி, அடுத்த கேள்வி எப்படி இருக்குது? இந்த உலகத்துல நீங்க குறைஞ்ச காலம் தான் வாழ்ந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்திருக்கீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த உலகத்துல இந்த பூமியில நாம் உங்களை வீணா படைச்சோம்னு நினைச்சிட்டீங்களா? அல்லது அல்லாஹ் கேட்கிறான், அன்னக்கும் இலைனா லா துர்ஜவும், நீங்கள் திரும்பி என்னிடத்தில் வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? என்ன அழுத்தமான வசனம் பாருங்க. வசனத்தை தனிமையில உட்கார்ந்து படிக்கும் பொழுது எவ்வளவு உரிமையோடு அல்லாஹ் பேசுறான். இந்த உலகத்துல நம்ம உங்களை வீணா படைச்சிட்டோமா, அல்லது என்கிட்ட நீங்க திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து அந்த மறுமை நாளில் கேட்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்துல நாம் வீணாக படைக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டது சோதிப்பதற்காக. இந்த சோதனை காலத்தில் யார் சரியான முறையில் வாழ்ந்து வெற்றி பெறுகிறாரோ அவர்தான் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில செய்திகளை சொல்றாங்க. சிந்தித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் நமக்கு ஒரு மரணம் வந்து விட்டது, சொந்த பந்தங்கள்லாம் வந்துருச்சு, குளிப்பாட்டிட்டாங்க, கற்பனை கொண்டு வாங்க, எத்தனை பேருடைய ஜனாசாவை பார்க்கிறோம், எத்தனை ஜனாசாவில் நாம் பங்கு எடுத்திருக்கிறோம். எந்த ஜனாசாவுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுதாவது நான் இறந்தால் என்னையும் இது மாதிரிதான் குளிப்பாட்டுவாங்க, என்னையும் இதே மாதிரிதான் கஃபன் செய்வாங்க, என்னையும் இதே மாதிரிதான் சந்தூக் பெட்டியில் வைப்பாங்க என்ற அந்த உணர்வு நம்ம இடத்தில் ஏற்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை கஃபன் செய்து சந்தூக்கில் வைக்கப்பட்ட பிறகு சாலிகத்தன், அது சாலிகான நல்லமல் செய்த ஒரு அடியானாக இருக்கும் என்று சொன்னால், கால கத்தி மூனி, அந்த அடியார் சொல்லுவாராம், சந்தூக்கு பெட்டிக்குள் இருந்து கொண்டே சொல்வார்களாம், கத்தி மூனி, என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள். ஏன்னா அந்த அடியார் இந்த உலகத்தில் செய்த அந்த அமலுக்காக அவருக்கு அந்த சக்கராத்துடைய நேரத்தில் காட்டப்பட்ட அந்த மறுமையினுடைய அந்த பரிசை பெறுவதற்காக அவர் எப்படி போவாரு? விரைந்து கொண்டு செல்லுங்க, என்னை கொண்டு சேர்த்துருங்க, கபர்ல கொண்டு வைத்திருங்க, ஏன்னா அதுதான் மறுமையினுடைய முதல் வீடு. அப்படிப்பட்ட அந்த முதல் வீடை சந்திப்பதற்காக அவ்வளவு ஆர்வமாக அந்த மையத்து தயாராகி விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து அந்த செய்தியில தொடர்ச்சியாக சொல்றாங்க, வயின்கான கைர சாலிகத்தி, அது பெரிய அளவுக்கு நல்ல பாக்கியங்களை செய்யாத ஒரு மனிதராக இருந்தால், ஜனாசாவாக இருந்தால், அந்த ஜனாசா சொல்லுமா, யா வைலகா, எனக்கு நாசம் தானே, கேடு தானே, ஐன எதுகபூன பிகா, என்னை எங்க கொண்டு சரியா விடுங்க பாய்டிய என்று சொல்லி சந்தூக்கில் இருந்து கொண்டு அந்த ஜனாசா கத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு கேட்கல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் நமக்கு சொல்லித் தரார்கள். அந்த செய்தியில நபி அவர்கள் சொல்கிறார்கள், யஸ்மௌ சௌத குல்லு ஷைஇன் இல்லா இன்சான், மனிதனை தவிர அனைத்து உயிரினங்களும் இதை செவியுற்றுக் கொண்டிருக்கிறது. வலம் சமியஹு, மனிதன் செவியுறுவான் என்று சொன்னால் சைக்க மூர்ச்சையாகி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி இருக்கும்? ஒரு சந்தூக்குல வச்சு இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி உனக்கும் உலகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, உன்னுடைய அனைத்து தொடர்புகளும் அறுக்கப்பட்டு விட்டது என்று அந்த மனிதனை தனிமைப்படுத்துவதற்காக சந்தூக்கில் வைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஜனாசா பெட்டிக்குள் இருந்து அந்த சந்தூக்கில் இருந்து கொண்டு மனிதன் கத்துவான், ஜனாசா கத்தும். இதே நம்ம அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. நான் சந்தூக்கில் இருக்கிறேன், மரணம் அடைஞ்சிட்டேன், நம்மளை ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யணும். இந்த நேரத்துல நான் என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேனா, அல்லது எனக்கு கேடுதான், என்னை விட்டுருங்க என்று நான் கூப்பாடு போடக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நம்மள ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்யும். அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்காக எத்தனை திட்டமிடல், எத்தனை முன்னேற்பாடுகள், எவ்வளவு விஷயங்களை செய்யறோம். ஆனா அந்த மறுமைக்காக, மறுமையில் எழுப்பி நிப்பாட்டப்பட்ட பிறகு, மரணத்தை அடைந்ததுக்கு பிறகு மனிதன் எப்படி உணர்றாங்க? ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை, அற்பத்திலும் அற்பம். ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த உலகத்திற்காகவா நாம் இவ்வளவு செய்தோம் என்ற ஒரு நிலை அவனுக்கு ஏற்படும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோருடைய நிலையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த சக்கராத்துடைய நேரத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. சில செய்திகள் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மரணங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை வரலாற்றில் பார்க்கும் பொழுது சில செய்திகளை வரலாற்றை நாம் தனிமையில படிக்கும் பொழுது நம்மளை நாமே கட்டுப்படுத்த முடியாது. இஸ்லாமிய அந்த வரலாறு அவ்வளவு அவங்களுடைய அந்த ஈமானிய வெளிப்பாடை காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் 70 குர்ராக்கள் நம்ப வைக்கப்பட்டு கழுத்தறுக்கப்படுகிறார்கள். எங்களுடைய பகுதிக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை அனுப்பி தாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நம்பி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? 70 காரிகளை குர்ஆனை மனனம் செய்தவர்களை அனுப்பி கொடுக்குறாங்க, போங்க. அந்த மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? மார்க்கத்தை சொல்வதற்காக போகிறோம் என்ற அர்ப்பணிப்புல போறாங்க. போகும்பொழுது பிர்ரு மவுனா என்ற பகுதியில் வைத்து அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த சம்பவத்துல நிறைய பாடங்கள் இருக்கு. இந்த வரலாறு இதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் ஒரு தனி உரையாக பேசக்கூடிய அளவிற்கு நிறைய செய்திகள் அடங்கியிருந்தாலும் நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரில 4092வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹராம் இப்னு மில்ஹான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அந்த நபித்தோழருடைய இந்த சக்கராத் நேரத்தில் வந்த வார்த்தைகள் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மௌத்தை கொடுக்கிறா பாருங்க. அவர்கள் குத்தப்பட்டு விட்டார்கள். உடலிலே மேனிலிருந்து ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. அப்படி பீரிட்டு அடிக்கக்கூடிய நேரத்துல அந்த ரத்தத்தை அப்படியே தன்னுடைய கைகளால் பிடித்துக் கொள்கிறார்கள். ரத்தம் வருது, பொங்கி எழுந்து வருது. அந்த ரத்தத்தை அப்படியே கைகளிலே பிடித்துக் கொண்டு அந்த ரத்தத்தை அவர்கள் தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய தலையிலும் பூசிக்கொண்டே அந்த ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். சும்ம கால மீண்டும் அவர்கள் சொன்னார்கள், காபாவின் ஆதிபதியின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நேரத்தில் நமக்கு கிடைக்கணுமா? அந்த பாக்கியம் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்துல மலக்குல் மௌத் வந்துட்டா சும்மையிலா ரப்பிஹிம் துர்ஜூன். அல்லாஹ் சொல்கிறானே, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வானவர்களுடைய ரூஹை கைப்பற்றி விட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் திரும்பி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறானே. நாம் இறைவனை சந்திப்பதற்கு இந்த நேரத்தில் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் எந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க. ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றாங்க. இந்த நேரத்தில் அந்த ஷஹீதாகக்கூடிய இந்த நேரத்துல நான் கொலை செய்யப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்விற்காக என்னுடைய உயிர் இந்த இடத்தில் பிரிக்கப்படுகிறது, காபாவின் அதிபதியின் மீது சத்தியமாக நான் இந்த இடத்தில் வெற்றி பெற்று விட்டேன் என்ற ஒரு நிலையில் மரணம் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. சாதாரண ஒரு பாக்கியமா? உங்களுக்கும் எனக்கும் இதுக்கான உத்தரவாதம் இருக்கிறதா? ஆனா அதற்கான முன் ஏற்பாடுகள் நம்ம எந்த அளவுக்கு செய்யறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல செய்யறான். சூரா ஃபஜ்ர் கேட்கிறான், உங்களுக்காக எதை முற்படுத்திக் கொண்டீர்கள்? இன்னும் அல்லாஹ் வேற வேற அத்தியாயங்கள் கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை சிந்திங்கள். வத்தக்குல்லா லெக்கதின் வத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப இறையச்சத்தை போட்டு எதை முற்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். அப்ப இதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்? இந்த நேரத்துல எவ்வளவு ஆசை கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த அகமதாபாத் விமான இந்த விபத்து என்பது கிட்டத்தட்ட அந்த விமானத்தில் இருந்து ஒரு நபரை தவிர எல்லோரும் மரணித்து விட்டார்கள். எத்தனை கனவுகளோடு பயணிச்சிருப்பாங்க. பறந்து செல்லும் போது என்ன நினைச்சிருப்பான்? சொந்த மகன்களை பார்க்க போறேன், என்னுடைய பிசினஸுக்காக போறேன், இப்படி பல விஷயங்களை மையமாக வைத்து பயணித்திருப்பார்கள். ஆனா கடைசியில் என்ன ஆச்சு? அல்லாஹ் அவர்கள் எத்தகைய ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் கூட அந்த இடத்துல மௌத்தை கொடுத்துட்டான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு பல ஆசைகள் இருக்கிறது. உலகத்துடைய அந்த கவனம் நம்மை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய உயிர் பிரிக்கப்பட்டால் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நிலை நாம் எப்படி இருக்கிறோம்? ஜனாசா பெட்டியில் வைக்கும் பொழுது கூப்பாடு போடக்கூடிய நிலையில் இருக்கிறோமா, அல்லது இறைவனை திருப்தியோடு அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில செய்திகள்ல நமக்கு உணர்த்துறாங்க. அவங்களுடைய காலத்துல நடந்த சில சம்பவங்கள் நமக்கு பாடமாக இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஜனாசாக்கள் கொண்டு வரப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முர்ர அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஜனாசத்தின், நபி அவங்க இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா அப்படியே கடந்து செல்லப்படுது. அப்போ மக்கள்லாம் அசௌனா அலைஹி கைரன், மக்கள்லாம் அதை பத்தி ரொம்ப சிலாயித்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பா எப்படிப்பட்ட மனுஷன் இருப்பா, நல்ல இபாதத்தாலி, நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஆளு, மார்க்கத்திற்காக பல அர்ப்பணிப்புகளை செய்தார். இப்படி பல அந்த ஜனாசா அந்த மையத்தாகுவதற்கு முன்னால் அவர் செய்த அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கால வஜபத், இவருக்கு உறுதியாகிட்டு அப்படின்னு சொல்றாங்க. பிறகு சும்ம முர்ரபி உஹ்ரா,
பிறகு மீண்டும் ஒரு ஜனாசா நபி அவர்களை கடந்து செல்லுது. அப்படி கடந்து செல்லக்கூடிய நேரத்துல மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அஸ்னோ அலேகா ஷர்ர, மக்கள் எல்லாம் கெட்ட விதமா பேசுறாங்க. நல்லா போய் சேர்ந்தான். சிலருடைய மவுத் அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு இந்த மோடி வயராக்கள் இருக்கிறாங்களே, மோடி அமித்ஷா போன்றவங்கன்னா மௌத்தாயிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ், நாட்டுக்கு ஏற்பட்ட அந்த பீடை ஓஞ்சிருப்பாங்க. மக்களுடைய நலன் அக்கறை இல்லை. மத வெறுப்பை ஏற்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி மக்களை நசுக்கக்கூடிய காட்டுமிராண்டி தரமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கோம். இவங்கெல்லாம் இறந்தா மக்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, அவனால் பாதிக்கப்பட்ட எல்லாரும். இது மாதிரி ஒரு கெட்ட பண்புகளோடு இந்த உலகத்துல இருந்துட்டோம் நீங்களேன், நம்முடைய மௌத்துக்கு பின்னாடி சிலர் எப்படி பேசிடுவாங்க, நல்லால போய் சேர்ந்துட்டான், இன்னும் கொஞ்ச நாள் இருந்து நம்மளெல்லாம் இறந்து கொண்டாம இருந்தானே, இப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல எப்படி சொல்றாங்க பாருங்க. இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத், இவருக்கு உறுதியாகி விட்டது அப்படிங்கிறாங்க. உடனே எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உமர் அவங்க ஃபகீல யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, குல்து லி ஹாதா வஜபத் வலி ஹாதா வஜபத், அவருக்கும் உறுதியாயிட்டுன்னு சொன்னீங்க, இவருக்கும் உறுதியாயிட்டுன்னு சொன்னீங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஹாதத்துல் கௌமி, இது இந்த பூமியில உம்மத்துடைய சாட்சியமாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழும்பொழுது என்ன செஞ்சிடக்கூடாது, இவர் என்னை பார்த்து பேசணும் புகழன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆனா மௌத்துக்கு பின்னாடி மக்கள் பேசணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நாம பாத்தியப்பட்டவர்களா இருக்கணும். சிலர் எப்படி இருப்பாங்க, கண்ணளவுல இஸ்லாத்தை கடைபிடிப்பாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, முடிஞ்ச தான தர்மங்களை செய்வாங்க, இப்படி குறுகிய வட்டத்திலே சிலருடைய அந்த பயணங்கள் இருக்கும். ஆனா இஸ்லாமிய அடிப்படையில் இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும்பொழுது எப்படி விளங்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார்கள், மூமினூன ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், இது பூமியிலே மூமின்களுக்கு இறைவனால் ஏற்பட்ட சாட்சியம் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க, அல்லாஹ்வே ஏற்படுத்துறான். அவர் மௌத்தானதுக்கு பிறகு உலகத்துல எல்லாரும் பேசணும், அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ்வே ஏற்பாடு செஞ்ச சாட்சியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது யாருக்கு கிடைக்கும்? இந்த உலகத்துல எந்த விதமான இந்த உலகத்துடைய நலனிலும், அதாவது உலகத்துல எந்த ஒரு நற்பேரும் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்விடத்துல மறுமையை மட்டும் இலக்காக கொண்டு மார்க்கத்திற்காக, மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக, இன்ன பிற நன்மையான காரியங்களில் நாம் சமூக பணிகளில் ஈடுபடும் பொழுது என்ன செய்யும், மக்கள்கிட்ட அறியப்படுவோம். ஒருத்தர் வராரு, தொழுவாரு, போறாரு, அதோடு முடிஞ்சு போயிடும். அவர் இறந்தாருன்னா அவன் வருவாருங்க, தொழுவாருமா அப்படின்னா இருக்கும். சிலருடைய அந்த மௌத் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுமா? நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஜனாசாக்கள் நம்ம பங்கெடுத்திருப்போம். சில ஜனாசாக்களுக்கு போய் தொழுகும்போது எப்படி தொழுவோம், 5 வக்து தொழுகையில் எப்படி வந்து நிற்போம், யதார்த்தமா ஒரு ஜனாசா தொழுகை மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மூவியில் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிற மாதிரி தொழுதுட்டு போயிடும். ஆனா சிலருடைய ஜனாசாவில் பங்கெடுக்கும் போது இரத்த பந்த உறவுகள் வேற, அது இரத்த ரீதியாக வரும் பொழுது உள்ளத்துல என்ன செஞ்சிடும், தாக்கத்தை உண்டாக்கிறோம். பாதிப்பு இழப்புங்கிற வரும் பொழுது அழுகை, கண்ணீர், இகலாசோடு பிரார்த்தனை செய்வது இதெல்லாம் வந்துடும். ஆனா சிலருடைய மௌத்து நம்முடைய உள்ளத்துல நீங்காத இடத்தை உண்டாக்கிறோம். எப்படிப்பட்ட மனுஷன், என்ன மாதிரியா வாழ்ந்தவர், அவருக்காக வேண்டி அந்த ஜனாசா தொழுகையில பங்கெடுத்து அந்த ஜனாசா தொழுகையில அந்த பிரார்த்தனையை அவருக்காக கேட்கும் பொழுது, அல்லாஹ் மக்ஃபிர்லி, இறைவா இவரை மன்னித்து விடுங்கள் சொல்லும் பொழுது உள்ளங்கள்லாம் அப்படி கண்கள் கண்ணீரை சுரக்க ஆரம்பித்து விடும். மன்னிச்சிரி அல்லாஹ், இவருடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் உண்டான இடைவெளியை கொண்டு ஏற்படுத்தி அல்லாஹ், ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் இவருடைய பாவங்களை மன்னித்து விட்டு சொல்லும் பொழுதே உள்ளங்கள் நொறுங்கி போய்விடும். இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நாம் பாத்தியப்பட்டவர்களா ஆகும். மற்றவர்கள் நாம் மரணித்த பிறகு நம்முடைய ஜனாசாவில் பங்கெடுக்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஏன், என்ன மாதிரி அமல் செஞ்ச மனுஷன் போயிட்டாரு, அடுத்து நம்மளும் மௌத்தாயிங்கிற ஒரு பய உணர்வு ஏற்படுத்தும். இது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை பாத்தியப்பட்டவர்களா நாம் ஆக்கணும். ஏன்னா இதெல்லாம் நாளை மறுமை நாள்ல நம்மை மேம்படுத்தக்கூடிய, அல்லாஹ் சொல்வது போன்று எதை முற்படுத்தி கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே, அந்த முற்படுத்துதல் நம்ம இடத்துல என்ன இருக்கு என்பதை நம்மள ஒவ்வொருவரும் செய்யணும். இந்த நேரத்தில் எனக்கு மோலக்குள் போட்டு வந்தால், என்னுடைய ரூஹு பிரிக்கப்பட்டால், என்னுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி எவ்வளவு நேரங்களை செலவிடுவோம், எவ்வளவு வாய்ப்புகள் கொண்டு பாருங்க, கொஞ்சம் ஏற்று பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எத்தனை விஷயங்கள்ல சில அமல்கள் தவறி போய்விட்டதுன்னா வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு போர்க்களம், ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க, போருக்கு செல்வதற்கான வாகனம் இல்லை, ரசூலுல்லாஹ் சிலர் அப்படி திருப்பி அனுப்புறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். அந்த மக்களுடைய நிலையை அறிந்து அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்குறான், நபியே நீங்க அவங்களை திரும்பி போக சொல்லிட்டீங்க, ஆனா அவங்க திரும்பி போகும்போது எப்படி போறாங்க, அழுது கொண்டே போறாங்க, இந்த நன்மை நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே. நம்மள எப்படி இருப்போம், ஒரு மார்க்க படி வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்துக்காக வேண்டி சொல்றோம், ஏதோ ஒரு வேலை விஷயமா அது ரத்தம் ஆயிடுச்சு, நீங்க நல்ல வேலை இல்லைன்னா அங்க போகணும், சிரமத்தை சந்திக்குங்கிற ஒரு நிலை தான் நமக்கு ஏற்படுது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, இப்படி அந்த மறுமையின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது, வருத்தத்தை ஏற்படுத்தியது.
இப்னு உமர் அவர்கள் அமல்கள் விஷயத்தில் அவ்வளவு பேணுதலான ஒரு நபித்தோழர். நபி அவர்களை இன்ச் பை இன்ச்சாக பின்பற்றிய ஒரு நபித்தோழர். அவங்களுக்கு ஒரு செய்தி பிற்காலத்துல தான் தெரியுது. ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தால் தொழுகையில கலந்து அடக்கம் செய்யற வரைக்கும் கலந்தா 2 கீராத்து நன்மை. அவங்களுக்கு தெரியல, பிற்காலத்துல அவங்களுக்கு தெரிய வருது. இது பற்றியான செய்தியை உள்வாங்கி கொண்டு அவர்கள் வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. ஆகா, எனக்கு இந்த செய்தி முதல்ல தெரிஞ்சிருந்தா 1 கீராத்து 2 கீராத்துல 1 கீராத்து நான் வீணாக்கி இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறாங்க. இப்படி தவறிவிட்ட அமலுக்காக வேண்டி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு நாம எதை வருத்தப்படுவோம்? ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வர வேண்டியது தவறிட்டுன்னு அதுக்கு வருத்தப்படுவோம். சார், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருந்தா கிடைச்சிருக்குமே, அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா கிடைச்சிருக்குமே, இந்த கம்பெனிக்கு போனா கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோமே. மறுமை என்ற விஷயத்துல இன்னைக்கு ஃபஜ்ர் தவறி விட்டது என்று வருத்தப்பட்டிருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தம் நடக்கிறது, அசருடைய அந்த தொழுகை ரொம்ப தாமதமாகிறது, வருத்தத்தோடு வர்றாங்க. இவர்களுடைய பூத்தகம் நாரா, அவங்களுடைய அந்த கபரையும் அவங்களுடைய அந்த வயிறுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும் என்று சபித்துக் கொண்டே வராங்க. நம்முடைய தொழுகையை தாமதப்படுத்த இவர்கள் இவ்வளவு இடங்களை செய்து விட்டார்கள் சொல்லி வராங்க. ஒரு போர் நேரத்தில் கூட தொழுகையை தாமதப்படுத்த நபி அவர்களுக்கு உள்ளத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், இது போன்று இந்த உலகத்துல மறுமைதான் நம்முடைய இலக்கு என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்தை நாம் உள்வாங்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில் கேட்பான், கம் லபிஸ்ட், உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்த? லபிஸ்து யோமன், ஒரு நாள், அவுபாலயம் அல்லது அரை நாள், இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இல்லை, நீ குறைவாகத்தான் வாழ்ந்த, இல்லா கலீலா, ரொம்ப குறைவாக தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாய் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழ பதிந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் இந்த உலக அவகாசம் என்பதை கவனத்தில் கொண்டு மறுமைதான் இலக்கு என்பதை இந்த வசனத்தின் மூலமாக ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து மறுமைக்காக வேண்டி எந்த அமலையும் நாம் இழந்துடக்கூடாது. ஒரே ஒரு செய்தி இறுதியா சொல்லி முடிக்கிற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அமல் விஷயத்திலும் எவ்வளவு பெரிய ஒரு தூதர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சான்றிதழ் கொடுக்கிறாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர், ஆனாலும் அமல்கள் விஷயத்தில் எப்படி இருந்தாங்க? கால் பாதம் வீங்குது, கேட்கப்படுது, எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் இப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கவில்லையா? பிறகு எதற்கு கால் பாதங்கள் வீழ்கின்ற அளவுக்கு தொழுவீங்க? சொன்னாங்க, நான் என்னுடைய இறைவன் அவலா அக்கூன அப்பன் ஷக்கூரா, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றிப்பாடு வெளிப்படுத்தினார்கள். இது போன்ற அமல்கள் ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த அமலையும் நாம பான்படுத்தி விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் நடக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாகனத்திற்கு 3 பேர் என்று நியமிக்கப்படுது. வாகன வசதி இல்லை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள், அதுல இன்னொரு நபித்தோழர், 3 நபித்தோழர் இருக்கு, 2 நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கப்படுறாங்க. முறை வச்சு பயணிக்கணும், 2 பேர் தான் ஒட்டத்துல ஏற முடியும். ஒருத்தர் கீழே இறங்கி போனா 2 பேர் இருப்பாங்க. இப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய முறை வருது, ரசூலுல்லாஹ் இறங்கி கீழே போகணும். அப்படி இறங்கி போக வேண்டும் என்ற அந்த நிலை வரக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அலி ரலியல்லாஹு அவர்களும் அந்த இன்னொரு நபி தோழர்களும் அபு லுபாஃபா என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அவங்க 2 பேரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்க முற்படும் பொழுது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கப் யார சொல்லலாம், நீங்க ஒட்டகத்துல இருங்க, இறங்காதீங்க என்று சொன்ன மாத்திரத்துல ஹத்தா நம்சி அன்க, உங்களுக்காக நாங்கள் நடக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வமா அனா பி அக்னா அனில் அஜ்ரி மின்ஹுமா, உங்க 2 பேரை விட நான் நன்மையில தேவையற்றவன் இல்லப்பா, உங்களுக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்க நினைக்கலாம், எனக்கும் அந்த நன்மை வேணுமே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நன்மையை கூட இழப்பதற்கு தயாராக இல்லை. இதை உணர்ந்து உள்ளத்துல ஆழமாக பதிந்து எந்த நன்மையும் நாம் இழந்து விடக்கூடாது. என்னென்ன வகையெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மைகளும் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக செய்வதன் மூலமாக அங்கு போய் கை செய்தப்பட்டு நிற்க மாட்டோம். ஒரு நாள் வாழ்ந்தங்கிற பயம் கவலை யாருக்கு ஏற்படும்? அமல் செய்யாதவர்களுக்கு, இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்தாதவர்களுக்கு, அமல் செய்தவர்களுக்கு அது எல்லாம் இலவாக்கப்படுகிறது என்பதை வேற குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் இறைவனால் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவனால் கண்ணியப்படுத்தக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எல்லா மக்கள் எல்லாம் எழுப்பக்கூடிய நேரத்தில் என்னை கண்ணியப்படுத்து என்று. எவ்வளவு அற்புதமான பிரார்த்தனை! இது போன்ற பிரார்த்தனைகளை முன்வைக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மறுமைக்காக அனுதினமும் நொடி பொழுதும் அதற்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை முன்னே மாக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.